நம்ம கல்யாண் பிரசாத்துக்கு ஃபோன் பண்ணி உடனே என்ன வந்து நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல பார்க்க சொல்லுங்க. ஓகே ஓகே சார். எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்கு. ஒரு நாள் தான் லேட்டு. அங்கே இரு. வணக்கம் மேடம். மேடம், டைரக்டா நாம பாயிண்ட்டுக்கே போயிடுவோம். 2 பேருக்குமே டைம் மிச்சம். நானும் நேரடியா பாயிண்ட்டுக்கு தான் வரப்போறேன். உங்ககிட்ட இருக்கிற 20 எம்எல்ஏஸ் எங்க கட்சிக்கு நீங்க கொடுக்கணும். அதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. ஒவ்வொரு எம்எல்ஏவும் அவங்க நின்ன தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு 80 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் 100 கோடி கொடுங்க. என்னது, ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 100 கோடியா? அப்படின்னா கால்குலேட் பண்ணா 20 பேருக்கு 2000 கோடி வருது. ஆமா மேடம். அவ்வளவு எதுக்கு? மார்க்கெட்ல ரேட் அதிகமாயிடுச்சு மேடம். ஒரு காலத்துல சமையல் எண்ணெய் லிட்டர் 90 ரூபாய், இப்போ 200 ரூபாயை தாண்டி போயிடுச்சு. மக்கள் வாங்காமையா இருக்காங்க. அதை விடுங்க, மக்களை பத்தி நாம யோசிக்கிறோமா? இல்ல, அதுக்குதான் பொருட்களோட விலை அதிகமாகிற மாதிரியே ஓட்டு போடுறவனும் அவன் ரேட்டை ஏத்திட்டான். ஒரு காலத்துல 500 ரூபாய் இருந்த ஓட்டு இப்ப 5000 ரூபாய் ஆயிடுச்சு. இப்ப யாரும் கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுறது இல்ல மேடம், கேஷ வாங்கிக்கிட்டு தான் ஓட்டே போடுறாங்க. அப்படின்னா இப்போ உங்களோட எம்எல்ஏஸ் எங்க கட்சிக்கு வந்து சேரணும்னா உங்களுக்கு 2000 கோடி கொடுக்கணும், அதானே? 2000 கோடி இல்ல மேடம், அப்புறம் 2500 கோடி. எனது 2500 கோடியா? எஸ். அந்த 500 கோடி எதுக்காக? அது என்னோட கமிஷன் மேடம். 500 கோடி உங்களுக்கு கமிஷனா? ஆமா மேடம். நான் ஒன்னும் உங்க கையில வெத்தலையோ பாக்கோ கொடுக்கல மேடம். இந்த ஸ்டேட் 5 வருஷத்துக்கு ஆள்ற அதிகாரத்தை தரேன். அப்படி இருக்கும்போது அந்த சின்ன 500 கோடி ரூபாய் கமிஷனா வாங்குறதுல தப்பு இல்ல மேடம். ஆளுங்கட்சி கிட்ட இருந்து போன், என்னோட ப்ரொபோசல் உங்களுக்கு ஓகேன்னா